வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? புதுசாக பார்க்குறவங்களாம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி நான் என்ன உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன்னா, எத்தனை பேருக்கு சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 குழந்தைங்க. ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை, 2வதும் பொம்பளை பிள்ளை, 3வது தான் பையன். ஃபஸ்ட்டு பொண்ணாக பிறந்தா என்னங்க, 2வது பொண்ணாக பிறந்தா என்னங்க பண்ணுது. ஃபஸ்ட்டு பொண்ணோடைய நான் சந்தோஷமாக குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சரி வேண்டாம், இன்னொரு பிள்ளை பார்த்து, ஒரு பிள்ளையாக இருக்கக்கூடாது, இன்னொரு பிள்ளை பெற்றுக்குங்கன்னு சேர்ந்து இன்னொரு பிள்ளையும் பிறந்துச்சு. பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுது. நான் அதோட சந்தோஷமாக சொன்னேன். எனக்கு நிதானம் தெரிஞ்சுமே சொன்னேன், எனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிடுங்க, என்னால் இவங்களுக்கு இந்த அவஸ்தையில் தாங்கிறதுக்கான என் உடம்புல தெம்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்பையும் இல்லைம்மா, உன் வீட்டுக்கார் வந்து இங்கே ஊர்லேருந்து கையெழுத்து போட்டால் பரவாயில்ல, அவர் வெளியில் இருக்கிறாரு, நீங்கள் இன்னொரு குழந்த பார்த்துக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் அம்மா. தனியாரில் பிரசவம் பார்த்தோம். இதே கவர்மெண்ட்டுக்கு போயிருந்தால் அவங்களே பண்ணி விட்டுருப்பாங்க. ஏன்னா சிசேரியன் பண்ணி பெற்றுக்கிட்டால் 2 பிள்ளைங்க பெற்றுக்கிட்டா தான் அந்த தாய்க்கு அவங்க உடலில் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய இதுவுமே. அதுதான் டாக்டரும் அதை தான் சொல்கிறாங்க. 3வது கன்சீவ் ஆகி அவனும் பையனும் பிறந்தான். குடும்ப கட்டுப்பாடு அதோட பையனோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க. ஆனால் பையன் பிறந்ததும் சந்தோஷம்தான், 2 பொண்ணு பிறந்ததும் எனக்கு சந்தோஷம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கு பிற்பாடு ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக இல்லைங்க. எனக்கு குழந்தை தரிச்சப்பையிலேருந்தே எனக்கு வந்த கால் வலி தான். அதுலேருந்து பண்ணாத வைத்தியம் இல்லை. நானும் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் அந்த வலி வேதனையை, ஆனால் எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட். இவர் ஒரு குழந்தைக்கு கூட ஊரில் அந்த லாஸ்ட்டு பையன் பிறக்கிறப்ப மட்டும்தான் ஊரில் வந்து இருந்தார். அதுவும் பிறந்துன்னு 1 மாதம் கழிச்சு போயிட்டார். அந்த குழந்தைக்கு நான் மட்டும்தான். அந்த அப்போல்லாம் ஜிஹெச்சுக்கு இங்கேருந்து நடந்து தான் போவேன். 3 கிலோமீட்டர் நடந்து தான் போயிட்டு வரணும். அப்போல்லாம் எங்கள் அம்மா ஊருக்கு போயிடுவேன், நான் நடந்து போயிட்டு தான் ஊசி போடுறது, இந்த டெஸ்ட் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு. ஆனால் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறதோட செத்து பொழைச்ச மாதிரி அந்த யூரின் டிப்பு போடுறதுலேருந்து அந்த எந்திரிச்சு நிற்கிறதுலேருந்து எவ்வளோ கஷ்டம், இதெல்லாம் நினச்சி பார்க்கவே முடியாது. ஆனால் நம்மளோட வலி வேதனையில் என்றைக்குமே கணவன்மார்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. எல்லாரையும் நான் சொல்லலை, ஒரு சிலவங்க ஏதோ பணத்தை அனுப்பிட்டோம், அவங்க குழந்தைய பெற்று நமக்கு வளர்த்து விட்ருவாங்க. பொம்பளைங்களை எத்தனை நாளைக்கு இங்கே ஒரு மிஷின் மாதிரியே தான். அந்த வாழ்க்கையை தான் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை கல்யாணம் பண்ணி அதுலேருந்து வெளியில் சம்பாதிக்கிறேன். ஏன்னா ஒரு நல்லா படிப்பு இருந்தால் எனக்கும் அந்தளவுக்கு, நானும் அந்தளவுக்கு படிக்கலை, அவரும் அந்தளவுக்கு படிக்கலை. அதனால் உள்ளூரில் எந்த வேலையும் அவருக்கு தெரியாது. இந்த எலக்ட்ரிஷியன் வேலை அங்கே போய் வெளியில் தான் போய் வேலை பார்க்குறாரு. சம்பளம் அதிகமாக கிடச்சிருந்தா எப்போயும் வாழ்க்கையில் செட்டில் ஆகிருக்கலாம். சம்பளமும் கம்மி. அவர் அங்கே இருந்து பழகினதுனால இங்கே உள்ள வேலையோ இங்கே உள்ள கஷ்டங்களோ எதுவுமே நல்லதா கெட்டதா எதுவுமே புரிகிறதில்ல. எல்லாம் இந்த தலையில் கட்டிட்டாரு. இது இந்த ஆப்ரேஷன் பண்ண வலி, பிள்ளைகளுக்கு சேட்டை பண்ண அதில் பார்க்குற வலி எல்லாத்தையும் இது பண்ணி கடைசியில் அப்படியே ஒரு நம்ம ஃபோன் அடித்தோம்னா அந்த ஃபோனை எடுக்கிறது கிடையாது. சிங்கப்பூருக்கு போயிட்டு எத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றிவெல்லாம் வாழ்கிறாங்க. அது வந்து ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் புருஷெல்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்தார். போக 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 அந்த கூடாத நட்பு இருக்குல்ல, அவங்களோட சேர்ந்து போய் ரொம்ப கட்டின பொண்டாட்டியவே மதிக்கிறது கிடையாது, நல்ல மாதிரி பார்த்துக்கிறது கிடையாது. இது மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள் ஒரு நாள் ஒரு பொறுத்து இருந்து பார்த்துட்டேன். நானும் ஒரு குறிப்பிட்டதுலேயே சொன்னேன், போதுங்க நமக்கு அந்த வெளிநாட்டில் இப்போலாம் போதும், ஊரில் வந்து ஏதோ ஒரு கடையை கட்டிக்கிட்டு வீட்டை பாருங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. என்னால் முடியலைங்க. ஒரு பொம்பளை வந்து எவ்வளவு போராட முடியும்னு சொல்லுங்கள். நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதோட கட்டுப்பாடோடு வாழணும் அப்படின்னு நம்ம வாழணும். நம்ம அன்பையும் புரிஞ்சுக்கிறது இல்லை, பாசமாக நம்மள்ட்ட பேசுகிறதும் கிடையாது. ஆனால் நான் பண்ணாத வைத்தியம்லாம் இல்லை. இந்த கால் வலிக்கு 3 ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் உட்கார முடியல, தலைகாணியை வச்சு தான். என்னால் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியலை, 5 நிமிஷத்துக்கு மேலே நடக்க முடியல. என்னால் உடம்பு அந்த மாதிரி வீட்டு போடுது, மூச்சு வாங்குது. ஆனால் 2 குழந்தைங்களோடையோ இல்லை ஒரு குழந்தையோடையோ நம்ம ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்க பெற்றுக்கிறது தான் நல்லது. அதுக்கு பிற்பாடு வர்ற வலி வேதனை வந்து முதுகு வலி, இடுப்பு வலி எல்லாம், கால் வலி எல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி. ஆனால்
கணவன்களுக்கு வந்து அந்த வலி வேதனை தெரிகிறது இல்லை, கட்டின பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறவும் தெரிகிறது கிடையாது. அவஸ்தைன்னா அவ்வளோ அவஸ்தை, நான் படுற அவஸ்தை. நம்ம இன்னும் போய் டாக்டர்கள்ட்ட பார்த்தோம்னா, நான் வந்து பிசியோதெரபி பண்ணி பார்க்குறேன். டாக்டர்கள்ட்ட போனோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணணும். எத்தனை ஆப்ரேஷன் பண்ணுறது, இதுக்கு மேலே ஆப்ரேஷன் பண்ணனா நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த ஆப்ரேஷனும் வேண்டாம், மாத்திரையிலேயே வலி மாத்திரையிலேயே கொடுக்குறோம். முழுங்கி 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 எனக்கு மூஞ்சி கை கலங்குறது, உடம்பு வெயிட் போடுறது, கால் வலிக்கிறது, இதே மாதிரி தான். தயவு செஞ்சு கல்யாணம் ஆகிக்கிறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், குழந்தை பெற்றுக்கிறது முக்கியம்தான். அதே சமயத்தில் அந்த கணவன்மார்களுக்கு பொண்டாட்டியையும் நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு இருந்து துணையாக இருக்கணும். பணம் ஒரே குறினாலும் இந்த மாதிரி வெளியில் விட்டு போகிறாங்களே, பணம் சம்பாதிக்கிற நேரத்தில் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்குற நேரத்தில் குடும்பத்தை பார்க்கணும், அதுதான் நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். கடைசி வரையுமே ஒரு சில ஆம்பளைகளுக்கு வந்து கட்டின பொண்டாட்டியை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. எல்லாரையும் சொல்லலைன்னா ஒரு சில பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து சொல்கிறேன். அதனால் ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறவங்க உஷாராக இருங்க. எனக்கு வந்து தீராத வலியாக இருக்குது உடம்புல. அந்த வந்து என்ன தான் மாத்திரை போட்டாலும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தூங்கலாம், எதையுமே அதுக்கு மேலே தாங்கிக்க முடியல. நானே இதுக்கு இங்கே பார்க்குறாங்க அங்கே பார்க்குறாங்கன்னு எங்கெங்கேயோ போய் வைத்தியம் பண்ணிட்டேன். உனக்கு உடம்பு தானே வலிக்குது, பணத்தை தாரேன், போய் வைத்தியத்தை பார்த்துக்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போ இந்த போய் பார்த்து சரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, சரியே இது தீர்வு ஆப்ரேஷன் பண்ணிக்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 3 ஆப்ரேஷன், இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளை யார் பாப்பா சொல்லுங்கள். பணம் சம்பாதிக்கணும், அதே சமயத்தில் குடும்பத்தையும் பார்க்கணும். நான் ஃபோன் பண்ணுவேன், ரொம்ப மன உளைச்சல் கஷ்டம், வைப்பா அப்புறம் அடிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன் அப்படிம்பாரு. வீட்டுக்கு வந்தது படாச்சு பாருப்பா நான் அப்புறம் அடிக்கிறேன் பாரு. இதுதான் என்னோடய வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அதனால் எல்லோரும் சிசேரியன் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், முடிஞ்ச மட்டும் 2 குழந்தைங்களோட குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் படுற வலி வேதனை சிசேரியன்னா அந்த 2 குழந்தை எலும்பி பெற்றுக்கிறதுமே முடிஞ்ச மட்டும் சுகப்பிரசவத்துக்கு நீங்கள் பாருங்கள். என்னால் அந்த வலியை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், அதை சொல்லலாம் முடியலை, அவ்வளோ வேதனை. ஒரு நைட்டு ஆனிச்சுன்னா ஒரு தூக்கமே இருக்கிறது இல்லை. ஒரு நைட்டு 3 மணிக்கு மேலே தான் நான்லாம் படுத்து டெய்லி தூங்குறேன். ஏன்னா அந்த வலி என்னை கண்ணு 2ம் திறக்க முடியாது, தூக்கத்துக்கு இருக்கும். அப்போ வலி வந்து நம்மளை தூங்கக்கூடாது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமை. முடிஞ்ச மட்டும் இப்போ உள்ளவங்களாம் நல்லா படித்து ஒரு வேலை என்ன வேலைனாலும் சரி, சொந்தமாக ஒரு தொழில் ஊரில் பண்ணி குடும்பத்தை பார்த்துக்கோங்க, பொண்டாட்டியான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரும் பொண்டாட்டி பிள்ளைங்க மேலே பாசமாக இருங்க. ஏன்னா நான் கடந்து வந்த பாதையெல்லாம் ரொம்ப வலி வேதனை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல் இருந்தப்போ ஒரு காலத்தில் இது வெறுத்துருச்சுங்க. இந்த வாழ்க்கையே நமக்கு வேண்டாங்கிற அளவு வெறுத்துருச்சு. யார்கிட்டையாவது கொட்டணும்னு இப்போ இன்றைக்கி நான் போடுறத எவ்வளோ பேரோ பார்க்கலாம், அப்படி வெறுத்துருச்சு. இதெல்லாம் நம்ம யார்ட்டையும் சொல்லக்கூடாது, வெளியில் தெரியக்கூடாது, அசிங்கம் அப்படின்லாம் நினச்சேன்னா எனக்கு வந்து இது நம்ம யார்ட்டையாவது கொட்டணும் அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. அதனால் தயவு செஞ்சு எல்லாரும் சொல்கிறேன், பணமும் சம்பாதிக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும். 10 ரூபா சம்பாதிச்சாலும் சொந்த ஊர்லேருந்து சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், அதுதான் நல்லது. எல்லாருக்கும் நான் பேசினது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இதுக்கான வைத்தியம் எங்கேயாவது பார்த்து சரியாகியெல்லாம் குணமாக இருக்கிறோம் அப்படின்னு யாராவது இருந்தால் அந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போய் பார்க்குறேன் கண்டிப்பாக.